கூலிக்கு யாருமே வரல வேலைக்கு. நேராக சுவாமி பார்த்தாரா, பிள்ளையாரை கூப்பிட்டார். நீ சும்மா உட்காந்துருக்க சோம்பேறியா, தொந்தியை வளர்த்துக்கிட்டு நேராக போய் மண்ணு சும அப்படின்னாராம். நேராக திருப்பூன்கூருக்கு வந்து பிள்ளையார் மண்ணு சுமந்தாராம். எங்க திருநாளை போவார் சுவாமிக்காக செய்கிற உழவார பணிக்கு பிள்ளையார் மண் சுமக்கிறார். இப்போ திருநாளை போவாட்ட கூலி கேட்குறாரு பிள்ளையார். சுவாமி நான் வேலை செஞ்சுட்டே கூலி கொடுனார். இப்போ இவர்கிட்ட ஏது கூலி? இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இருப்பில் வச்சுருந்த 2 களம் நெல்லை அந்த பிள்ளையாருடைய மடியில் போட்டாராம். முதல் சம்பளம். இப்போ தான் வாழ்க்கையிலேயே முதல்ல இன்டர்வியூவுக்கு போய் வேலைக்கு போயிருக்கிறார் பிள்ளையார். வேலைக்கே போனது கிடையாது. மதுரையிலையும் அப்படி தான் முக்குருணின்னு பேர். 3 குருணி நெல்லை போட்டு அவிச்சு. இப்போ என்னாச்சு, பிள்ளையார் முதல்ல போய் சம்பாதிக்கிறார். இப்போ ஒரு பெரிய கேள்வி வரும், பசங்களோ பொண்ணோ சம்பாதிச்சா முதல்ல யார்கிட்ட தரணும்னு ஒரு விடைய சொல்றார் பிள்ளையார். அம்மாட்ட தர்றதா அப்பாட்ட தர்றதா? சம்பாதிச்ச அந்த நெல்லை கொண்டு போய் என்ன பண்ணாராம், சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம், அப்பாட்ட கொடுத்தாராம்.